டாப்பு குக்கு டூப்பு குக்கு சன் டிவியில் வர இந்த ஷோவில் ஐஸ்வர்யா தத்தா அவங்க பண்ண மஷ்ரூம் கலோட்டி கெபாப் வித் உல்தா தவா பராத்தா ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கெபாப் மசாலா வீட்டிலே பண்ணலாம். ஒரு மிக்சியில் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஜாதி பத்திரி, கல்பாசி, கசகசா, 1 பிரியாணி இலை, ஜாதிக்காவை இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. சோம்பு, அன்னாசி பூ சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மசாலாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு பேன்ல எண்ணெய் அண்ட் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் மஷ்ரூமும் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம்ல இருக்க தண்ணி பதெல்லாம் போற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாய் அண்ட் கொஞ்சமா மிளகாத்தூள், கலோட்டி மசாலா பண்ணியிருந்தோம்ல அதுல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க ஆல்ரெடி வேக வச்சுட்டேன். அதோட தோலை எடுத்து நல்லா மசிச்சுட்டு இதோட சேர்த்துக்கோங்க. உப்பு, கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தான் நான் இன்னைக்கு ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் கலோட்டி கெபாப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தவா உல்டா பராத்தா மைதால தான் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு 1 கப் கோதுமை மாவு அண்ட் ரவை சேர்த்துருக்கேன். அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த கேவ்ரா வாட்டர். இது கிடைக்கலனா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு அதையும் சேர்த்துருக்கேன். கூட உப்பு, சர்க்கரை, 1 ஏலக்காய், பால் அண்ட் எண்ணெய் சேர்த்து நல்ல மாவை சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவை கொஞ்ச நேரம் ஊற விட்டுறலாம். இப்போ சின்ன சின்னதாக தேய்ச்சி நான் இன்னைக்கு தவாவை திருப்பி வச்சு அது மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி சுடுறேன். நீங்கள் நார்மலாக பேனில் கூட சுட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக க்ரீன் சட்னி ப்ரிப்பேர் பண்ணலாம். கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, லெமன் ஜூஸ், ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்காக பச்சை மிளகாய், சாட் மசாலா அண்ட் கொஞ்சம் சீரகத்தூளும் சேர்த்து அடிச்சுக்கிறேன். கூட கொஞ்சம் தயிரும் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ரீன் சட்னியும் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எந்த ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.